சாமி கும்பிடுறோம். அந்த கும்பிடுற அன்னைக்கு நம்ம கவிச்சு சாப்பிட்றது இல்லை, மற்ற நாளில் கவிச்சு சாப்பிட்டா நம்ம கோயிலுக்கு போகிறதில்லை அப்படின்னு சாப்பிட்றது வேற. ஆனால் இது அப்படிப்பட்டது இல்லை. இது நீ கோயிலுக்கு போய் கும்பிட வேண்டிய உடலே நீ கோயிலாக்கின்னு கும்பிட்டுருக்கிற. அந்த உடலை கோயிலாக்கி கும்பிடும் போது நீ எப்பவுமே ஒழுக்கமா இருக்கணும். அந்த எப்பவுமே அந்த அசைவத்தை சாப்பிடக்கூடாது, சைவமாகவே இருக்கணும். ஏன் சைவமாகவே இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, மனுஷன் எதை சாப்பிட்றானோ அதுதான் உடம்புல ரத்தம் ஆக போகுது. அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய குணங்கள் மாறப்போகுது. அதனால சைவத்தை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமான குணம் வரும். சாத்விகம், ராஜசம், தாமசம்னு 3 குணங்கள் இருக்குது மனுஷங்கிட்ட. அந்த 3 குணங்கள்ல ராஜசமா இருக்கக்கூடாது, தாமசமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான பழக்கத்துக்கு போகணும், அந்த மாதிரி சாந்தமா வரணும், சாத்வீகம் வேணும் அப்படின்னீங்கன்னா சாந்தமான பொருளையே சாப்பிடணும். அப்பதான் சாந்தமான குணம் வரும். மொத்தத்தனமான பொருள் கடிக்கிறது, இடிக்கிறது, குத்துறதெல்லாம் துண்ணோம்னா நம்ம உடம்புல அதுதான் ரத்தம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் குணங்கள் மாறும். அப்ப கடவுள் வழியில போக மாட்டோம், மூர்க்கத்தனமா தான் நம்ம இருப்போம். ஆனால் நம்ம அமைதியை தேடுறோம். அமைதியை தேடும் போது சாந்தமான பொருள்களை சாப்பிட்டு பழகணும். இவ்வளவு நாள் எப்படியாவது இருந்துட்டு போயிருப்போம். இனிமேல் வாழுங்காலம் வரைக்கும் நான் எந்த உயிரினும் வதையும் படுத்த மாட்டேன். அதனால பத்ரகிரி சொல்றாரு, மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்கால் என்றார். எல்லா உயிரையும் உயிர் மாதிரி நினைச்சுன்னா நீ கடவுள்ல பாதிடான்றார். அந்த மாதிரி மனோபாவத்தை நீங்க உருவாக்கிக்கணும். ஏதோ நாக்கு ருசிக்கும் வாய் ருசிக்கும் ஏதோ அதை கவிச்சு சாப்பிட்டுட்டு என்ன சாதிச்சிட்டீங்க? இல்ல பைசா வதக்குதா, வாலிபம் போவாதக்குதா, எல்லாம் நடைமுகத்துக்கு இல்லை. எதை சாப்பிட்றவனுக்கு நடந்துக்கு தானே இருக்குது. ஆனா அப்ப சாகிறத வரைக்கும் இந்த உடலை கொஞ்சம் சுத்தமா வச்சு செத்தா என்ன? அந்த மாதிரி பழக்கத்தை உண்டாக்கிங்க. அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது, உங்க வம்சத்துக்கு நல்லது. பாவம் என்ற பேச்சுக்கு இடமில்லாத வாழ்வீங்க. அதனால அப்படி போங்க பின்பற்றி. இந்த உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே இல்லை. உபதேசம் தயவு செய்து நான் யாரையுமே எல்லாருக்கிட்டுமே சொல்லுவேன், உபதேசம் வாங்காதீங்க. வாங்கினா இதை விடாதீங்க. ஏன்னா புலிவால் பிடிச்ச கதை. விட்டா கட்சிடும், குச்சிக்கணும் நம்மளால ஓட முடியாது அது கூட அப்படின்ற நிலைக்கு கொண்டாடுறோம். அது ஆனா விட்டுடக்கூடாது. விட்டீங்கன்னா ஒரு குடும்பம் கெடும். அது எப்படி கெடுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால இந்த உபதேசம் வாங்காதீங்க. வாங்கினா அதை விடக்கூடாது. ஏதோ அவர் உபதேசம் வாங்கினார், நான் உபதேசம் வாங்கினார்னு போய் வாங்கக்கூடாது. அதனால ஒரு பயனும் கிடையாது. உன் மனம் எதை ஏத்துக்கணும், எதை அடையணும் நினைக்குதோ அதுதான் பயன் தருமே தவிர ஊர்ல இருக்கிறவங்க நினைக்கிறதெல்லாம் பயன் தராது. அதனால அந்த மாதிரி போங்க, நல்லதை நாடுங்க, நல்லதை தெரிஞ்சுங்க. இந்த கோவில் ஒரு காலத்துல ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் போது இது நான் இருக்கணும், அடுத்த வருஷம் இருக்க மாட்டேனோ தெரியாது. ஆனால் இந்த கோவில் இருக்கும். இதனுடைய ஸ்தாபகர் இருப்பான். இது பெரிய கூட்டங்கள் கூடும் இங்க. இது இன்னைக்கு ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கலாம், நாளைக்கு ஒரு பெரிய ஃபேமஸான இடமா மாறும். அது ஏன்னா பல பேருக்கு பல விதமான கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய இடமா மாறும். பல பேருக்கு பல துன்பங்களை தீர்க்கிற இடமா மாறும். பல பேருக்கு கல்யாணம் ஆகாத குறைகள் தீர்க்கிற இடமா இருக்கும். பல பேருக்கு குழந்தைகள் இல்லாத அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிற இடமா இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு தனி சிறப்பு, தனி பேர், தனி புகழ் இதெல்லாம் கிடைக்கும். திருவாய்க்கர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் வழிபாடு பண்றாங்க. நியாயம்தான், உண்மைதான். ஆனா அந்த கடவுள் வழிபாடு எதை வச்சு பண்றாங்க? யாராவது கடவுள் வழிபாடு பண்றாங்கல்ல, மத வழிபாடு பண்றாங்க. கடவுள் வழிபாடு யாராவது பண்றாங்களா? பண்ண தெரியுமா? அப்புறம் கடவுள் வழிபாடுன்னா அதை எப்படி சொல்றோம்? இந்து கோயில்ல போனா இந்து மதக்கு வழிபாடு நடத்துறான், சர்ச்சைக்கு போனா கிறிஸ்துவ மத வழிபாடு நடத்துறான், மசூதி போனா முஸ்லிம் மத வழிபாடு. அப்ப மத வழிபாடு நடக்குது தவிர தெய்வ வழிபாடு நடக்குது. தெய்வ வழிபாடு நடக்கணும்னு சொன்னா நீ முன்ன அறியணும்.
உன்னை 5 அடி 6 அடிக்குள்ள இருக்கிற உன்னையே நீ தெரியலையே, இந்த உலகத்தை படைச்ச கடவுள் எங்க இருக்கிறாருன்னு அட்ரஸா குத்துக்கிறாரு உங்ககிட்ட. அப்புறம் எதை வச்சு கும்பிடுறீங்க, எங்க தேடுறீங்க? சொல்லுவாங்க பழமொழி, ஆடை தோல்ல போட்டுக்கிற ஆடு காணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடவுளை தனக்குள்ள வச்சு ஊரெல்லாம் போய் தேடுறோம். அதனால சொல்றான் சிவவைக்கன், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிட்டு. கடவுள் என்ற ஒரு பொருளை தேடி 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 செத்து போனவன் எவ்வளவுன்னு சொல்ல முடியலடா. அத்தனை கோடிக்கு செத்து போயிட்டான்டா. ஆனா ஒருத்தனும் கடவுளை அறிஞ்சதா இல்லடா. சரி சாமி, இத்தனை கோடி செத்து போயிட்டாங்களே, கடவுளை அறிய முடியலையே, அது எப்படிதான் அறியறது அப்படின்னு போது சொல்றாரு. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடம் அது தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு. கடவுளை உனக்குள்ள தேடினா கண்டுபிடிச்சிடும். முதல்ல கடவுளை தேடக்கூடாது, நீ யாருன்னு தேடு. உன்னை தெரிஞ்சுக்கினாதான் கடவுளை தெரியுமே தவிர உன்னை தெரியாத வரைக்கும் உலகத்துல எவனாலே கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ முதல்ல உன்னை தேடணும். மகான்கள்லாம் அதை தான் செய்தாங்க. முதல்ல அவங்கள தேடினாங்க, அப்புறம் கடவுளை தேடினாங்க. இத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா ஒரு வழி சொல்லுவாரு. ஒரு சிட்டியை சுத்தி பார்க்கணும்னு நம்ம வந்துட்டோம், லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு. ஆனா முதல்ல நீ என்ன பண்ணணும், ஒரு ரூம் எடுத்து லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கும். ஆனா பகலெல்லாம் சிட்டியை சுத்திட்டு ராத்திரில ரூம் கிடைக்காத அவதிப்பட்டு பிளாட்பார்ட்ல தெரியாத. முதல்ல கடவுளை தேடிக்கும், அப்புறம் உலக வாழ்க்கையை தேடும், பாதிக்காது. அந்த மாதிரி கடவுள் பாதை என்பது அப்படிப்பட்டது, புனிதமானது. அதை விட்டு போட்டு நான் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன், எந்த கோயில போன சாமி கிட்ட பேசிட்டேன்? எந்த சாமியாவது யாருக்கிட்டாவது பேசி இருக்குதா? பேசினா சொல்லுங்க, நான் கூட வந்து கும்பிடுறாங்க. அதனால இதெல்லாம் தன்னை தானே ஏமாத்திக்கிறது. அப்ப கோயில் ஏன்னு கேட்பீங்க. கோயில் அவசியம். கோயில் இல்லைன்னா ஞானம்ன்றத ஒண்ணு கிடையாது. மனுஷனுக்கு முதல்ல சின்ன இளமையிலிருந்து பக்தி ஊர்ன உடம்புல பக்தி ஊர்னாதான் ஞானம் வரும். உலகத்திலே எந்த மதத்திலையும் இல்லாத அளவு இந்து மதத்துல வச்சுக்கிறான். சரியை கிரியை யோகம் ஞானம் 4 பதங்கள் வச்சிருக்கு. இந்த 4 பதம் ஓடனா கோயிலுக்கு போனோம், தெய்வ வழிபாடு நடத்தணும், பக்தி அந்த குழந்தைக்கு ஊறணும் மனசுல. நம்மளை விட உயர்ந்த பொருள் ஒண்ணு இருக்குது, அதுதான் உலகத்தையும் காப்பாத்துது, அதுதான் நம்மளையும் காப்பாத்துது அப்படின்னு அதுக்கு தெரிய வைக்கிறதுக்கு கோவில் அவசியம். கோயில் இல்லைன்னா எதை காட்டுவார். அதனால கோயில் அவசியம். இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்குது உன் குழந்தை, நல்லா படிக்குது. இல்ல ஒரு குழந்தை சரியா படிக்கல, சரி படிக்கல சரியா படிக்கல பரவாயில்ல, 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தான் எனக்கு விட்டுருவியா? இல்லையா? ஒரு வருஷம் ஃபெயில் ஆன உடனே திருப்பி 1.5 லட்சம் ரூபாய் கட்டி வேற ஸ்கூல்ல சேர்க்கறிய? வயிற்றுக்கு படிக்கிற படிப்புக்கே இவ்வளவு பணம் செலவு பண்ணி தேடுறீங்களே, வாழ்க்கைக்கு படிக்கிற படிப்புக்கு தேடலையே. ஒரே இடத்துல 1ஆம் கிளாஸ் மாதிரியே சுத்தின்னு கிடக்குறீங்களே. கோயிலு 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 மாற வேணாவா? உங்களுக்குள்ள உங்களை தேட வேணாவா? எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க வேணாவா? அப்படியே இருட்டிலேயே தூங்கக்கூடாது. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறத திறந்து பாருங்க. அந்த வெளிச்சத்தை காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பேசின்னு இருக்கிறேன். அதனால உண்மையை தேடுங்க, உண்மையை பேசுங்க, அன்போட இருங்க, குடும்பத்தை நல்லபடியா நடத்துங்க. ஈகோ ஒருத்தருக்கு ஆணு பெண்ணு, நான் பெரிய ஆள் நீ பெரிய, யாரும் பெரிய ஆள், எல்லாம் மண்ணுக்கு பெரிய ஆள் அவன் ஒண்டிதான் உலகத்துல. உலகத்திலேயே பெரிய ஆள் யாருன்னா கடவுளை தவிர ஒரு பெரிய ஆள் யாரும் கிடையாது. நான் ஒரு பெரிய ஆள்னா என்னோட இன்னொரு பெரிய ஆள் இருப்பான், அவன் பெரிய ஆள்னா அவனை விட ஒரு பெரிய ஆள் இருப்பான். அப்புறம் யார் தான் இங்க பெரிய ஆள்? அவனை விட பெரிய ஆள் யாரும் வந்தது இல்லை உலகத்துல. அதனால அவன் இறப்பு பிறப்பு இல்லாதவன் பெரியவன். இறப்பு பிறப்பு இருக்கிற நம்ம எல்லாம் சராசரி மனுஷன் தான். எல்லாரும் ஒரு நாளைக்கு ஜனனம், ஒரு நாளைக்கு மரணம். ஆனா அந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில நீ என்ன செய்த? இதான் வள்ளுவர் சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னார். சாகவர் பிறந்தது நிஜம்டா, போது நிஜம். இது ஒண்ணு பொய்யன்னு உங்க தாத்தா செத்து போட்டாரு, உங்க ஆயா செத்து போச்சு, உங்க அப்பா செத்து போட்டாரு, எல்லாம் செத்து போய்க்கிறாங்க. நீயும் சாக போற. சாகத்து கூட கடவுளை பிடி, இல்லைன்னா வைக்காப்பவர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடுவேன். அப்படிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம பயணம் பண்ணி நம்மளை நம்ம அறியறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். அதுதான் தெய்வ வழிபாடு. கோயில் கோயிலா திரிந்தால தெய்வ வழிபாடு. உலகத்துல நான் தான் சொல்லியிருந்தேன்,
உலகத்தில் இருக்கிற 84,000 கோடி ஜீவராசிகள் குனிஞ்சு தான் நடக்கும். மனிதன் மட்டும்தான் உலகத்திலே நிமிர்ந்து நடக்கிறது. ஏன் மனிதன் நிமிர்ந்து நடக்கிறான்னா மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்கணும். அந்த கடவுள் மனிதனை வச்சுதான் ஒரு கோயிலை கட்டுறான். மனிதனை வச்சுதான் நாலு பேருக்கு அறிவுரை சொல்றான். மனிதனை வச்சுதான் ஒரு உலகத்தை உற்பத்தி பண்றான். எல்லாமே மனிதனை வச்சுதான். ஒரு யானை போய் கோயில் கட்டிக்குமா? புலி போய் கட்டிக்குமா? அதுவும் ஒரு உயிர் தானே. அப்போ ஏன் அது கட்ட முடியல நீ கட்டுறன்னா உனக்கு மட்டும்தான் மனம் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது, அவ்வளவுதான். இப்ப இந்த மனம் இருக்கிறதால இங்க போலாம், இந்த கேள்வியை கேட்கலான்னு கேட்கிறப்போ இறைவன் காரணம் இருக்குது இல்லை. அதனால காரணம் இல்லாத ஒரு பிறப்பே கிடையாதுங்க. உலகத்துல ஒரு பிறப்பு ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொருத்தரும் போனோம். நான் ஏன் சென்னையில இருந்து இங்க வந்து கத்தணும்? இறைவனுடைய காரணம். அதனால எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாத ஒரு காரியமே கிடையாது. சொல்லு.